அந்த இடத்துல. அதே மாதிரி நெய்பர்ஸ் அக்கம் பக்கத்து கூடவும் பார்த்தீங்கன்னா இருந்த பிரச்சனை நீங்க ஒரு சுமூகமான ஒரு சுற்றுச்சூழல் அமையும் இந்த காலகட்டத்தில். அதை நீங்க மறக்க கூடாது. அதே மாதிரி இந்த குருவுடைய வக்ர பார்வைகள் எப்படி, அதாவது அதிசார பார்வைகள், இந்த அது குருவோட அதிசார பார்வை எப்படி சார் இருக்கு போறேன், 7ஆம் இடத்த குரு பாக்குறாருங்க. 3ஆம் முறை குரு உச்சம் பெற்ற குரு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் யாருக்கெல்லாம் தடை பெற்று இருக்கோ அத்தனை பேருக்கு திருமணம் ஏற்பாடுகள் டக்குன்னு முடியும். ஏன்னா அதிசாரமாகிறாரு. பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நவம்பர் மாசம் 11ஆம் தேதி 2000 என்ன பண்ணா இவர் வந்து இந்த இடத்துல வக்ரம் ஆவார். அதிசாரமாகி இருக்கிற குரு வக்ரம் ஆவார். எப்போ 11/11/2025 இங்க அதிசாரமா இருந்த ஒரு அதிசார பேச்சுல வக்ரம் ஆவார். வக்ரமாகிற குரு நல்லது பண்ணுவார். இயற்கையா இவர் வந்து நேர்கதியில இருக்கும்போது உங்களுக்கு பகை பெற்ற கிரகம், அதே கிரகம் வந்து வக்ரமாகும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து பகைவன் நீங்க வந்து நண்பராம நல்லதா செய்யற அமைப்பை நீங்க கொடுக்கும். அப்போ வக்ரம்னா உக்கிரம் தீவிரம். அப்ப தீவிரமா சடனா மேரேஜ் முடிஞ்சிருங்க. சடனா மேரேஜ் முடியும். காலையில பேசினாங்க, காலைல வரன் இருக்கு, அதாவது ஒரு பையனுக்கு பொண்ணு வரணும் வச்சுக்கோங்களேன். காலையில இது மாதிரி எங்களுக்கு பையன் இருக்குன்னு பேசுறாங்க. அடுத்த 1 ஹவர்ல எங்களுக்கு பையன் பிடிச்சி போச்சு, வீடு பார்க்க வர்றோம். சரி நீ வீடு பாத்துட்டீங்க, சார் நாங்களும் பொண்ணு வீடு பார்க்க வர்றோம். மக்க நாள் பொண்ணு வீடு போய் பேசுவாங்க. இன்னும் 1 மாசத்துல கல்யாணம். ஏன்னா இன்னும் 15 நாள் நல்ல முகூர்த்தம் வரதுக்கு இன்னும் கல்யாணத்தை வச்சுக்கணும். அப்ப திடுதுப்புன்னு முடிஞ்சு போயிடும். இது வரையும் கல்யாணமே இல்லைங்கன்னு புலம்பிட்டு இருந்த உங்களுக்கு குரு பகவான் அதிசாரமாய் இருக்கிறது கொஞ்சம் வக்ரம் அடைவார். வக்ரம் அடைஞ்சு அவர் 4ஆம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா 4/12 தான் அவர் வந்து திரும்ப மிதனத்துக்கு போவார். இந்த இருக்கிற குறிப்பிட்ட காலத்துல சடனா திருமணத்தை கொடுத்து சடனா வந்து ஒரு வாய்ப்பை கொடுப்பார். சடனா எதா இருந்தாலும் சரி, சடனா டக்குன்னு. அடுத்தபடி இந்த குருவுடைய பார்வை வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல கொடுக்கும். அப்பாவுக்கு ஆதாயம், அப்பாவுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்க போப்பது, அப்பாவுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் உள்ள உறவுமை நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி இந்த பாக்கியஸ்தானம் எடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா மகரங்கிறது சனியோட. ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தகப்பன் ஸ்தானங்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நல்லா இருந்தாலும் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பூஸ்ட் கிடைக்கும். ஏன்னா வந்து சனியோட வீடு இல்லைங்களா, சோ சனி வந்து 11 நல்லதான் போய் இன்னும் கொஞ்சம் அப்பா கூட அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட பாக்கியதை இன்னும் அதிகமாகும். ஒரு வேலையில இருக்கீங்க, வேலையில வந்து நீ இவ்வளவு நாளா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே ஒரு கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்க. திடீர்னு அவங்க மேனேஜர் கால் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே நான் அப்ரூவ் பண்ணிட்டேங்க, உங்க ப்ராஜெக்ட் எல்லாமே ஓகே தாங்கிறாங்க. இல்ல வெளிநாட்டுக்காக ஒரு விசா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, டக்கு விசா சைன் ஆயிடுது, வெளிநாட்டு விசா சைன் ஆயிடுச்சுங்க. சோ அது மாதிரி டக்குன்னு உங்களுக்கு நடக்குங்க. புரியுதா? சரி, அதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது குருவுடைய அடுத்த பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துல விழுதுங்க. மீனத்துல குருவோட பார்வை விழுது, 9ஆம் பார்வை. அது வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் ஸ்தானம் ஆல்ரெடி சனி பகவான் உட்காந்துருக்காரு. 11ல சனி ராஜ யோகாதிபதியா உங்களுக்கு யோகத்தை கொடுத்து, ஏன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி அவர் தானே. பாக்கியாதிபதி பிளஸ் உங்களுடைய கர்மாதிபதி அவர் தான். 9, 10க்கு உடையவன் 11ல உட்காந்து லாபமேன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த தொழில் எல்லாத்துக்குமே யோகமா போயிட்டு இருக்கும் போது அந்த யோகத்துல குரு